ஹிஸ்டரி ஸ்டோரி சொல்றது ஹிஸ்டரி உண்மையா நடந்த ஒரு சம்பவம். வெரி கிண்டல் அப்படிங்கிற ஒருத்தர் பத்தி தான் சொல்லி தர போறேன். யார் பத்தி? வெரி கிண்டல். ஓகேவா? வெரி கிண்டல் அவர் வந்து சீன தேசத்துல பிறந்தார். சீன தேசத்துல பிறந்தாலும் இங்கிலாந்துல தான் அவர் வளர்க்கப்பட்டார். ஓகேவா? இங்கிலாந்து அவர் வந்து சின்ன வயசுலே ரன்னர். யாரா ரன்னர் இருக்கீங்க? அத்லெட்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் இருக்கீங்களா? இருக்கீங்க. அதே மாதிரி அவர் சின்ன வயசுல இருந்தே ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இன்வால்வ் ஆனவர். சின்னதுல இருந்தே ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இன்வால்வ் அண்ட் அவர் வந்து ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் அவர். ஓகேவா? ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. எல்லா நாளுமே எல்லா சண்டேயுமே அவர் எங்க போவாரு? சர்ச்சுக்கு போவாரு. யாரெல்லாம் சண்டே சர்ச்சுக்கு போவீங்க? உங்களுக்கு ஒருவா? அதே மாதிரி அவர் எல்லா சண்டே எங்க தான் போவாரு? சர்ச்சுக்கு தான் போவாரு. 1924 1924 ஒலிம்பிக்ஸ் வந்துச்சு. இவர் வந்து 100 மீட்டர்ஸ் ரன்னர். ஓகேவா? 100 மீட்டர்ஸ் போட்டி வந்து சண்டே வந்துச்சு. எப்படி வந்துச்சு? சண்டே தான் வந்து 100 மீட்டர்ஸ் ரன்னிங் வருது. இங்கிலாந்து ரெப்ரசன்ட் பண்ணி யார் போகணும்? இவர் தான் போகணும். ஓகேவா? இங்கிலாந்து தேசத்திலேயே ரெப்ரசன்ட் பண்ணி எரிக் கிண்டல் அப்படிங்கிறவர் தான் அந்த இடத்துக்கு போகணும். ஆனா சண்டே வரனால அவர் யோசிக்கிறாரு. சண்டே வந்து சண்டே சர்ச்சுக்கு போறனால சண்டே இப்ப சர்ச்சுக்கு போறதா ஒலிம்பிக் போட்டிக்கு போறதா உலக அளவில் நடக்கிற ரன்னிங் போட்டிக்கு போறதா சர்ச்சுக்கு போறதா நீங்க எங்க போயிருப்பீங்க? வேர்ல்ட் லெவல்ல ஒரு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அங்க போவீங்களா இல்ல சர்ச்சுக்கு தான் போவேன் சர்ச்சுக்கு வருவீங்களா? அப்படியா? எங்க போவீங்க? நம்ம தான் என்ன செஞ்சிருப்போம்? வேர்ல்ட் லெவல்ல ஒரு காம்படிஷன் அதுக்கு என்ன செஞ்சிருப்போம்? போயிருப்போம். சர்ச்சு தானே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்போம்? அங்கதான் போயிருப்போம். அப்படிதானே? அதே ஆனா அவர் என்ன செஞ்சாரு? அதெல்லாம் இந்த அளவுக்கு நான் வந்து வரதுக்கு காரணம் வந்து பேசப்பால் கேட்டா நான் போவேன்னு சொல்லி வேர்ல்ட் லெவல் காம்படிஷனை இக்னோர் பண்ணிட்டு எங்க போனாரு? சர்ச்சுக்கு போனாரு. ஓகேவா? அந்த சண்டே அவர் சர்ச்சுக்கு போய் சர்ச்சில் மெசேஜ் கொடுத்தாரு. பிரசங்கம் பண்ணாரு. பேசு நல்லவர் அப்படிங்கிறத பத்தி என்ன செஞ்சாரு? பிரசங்கம் பண்ணாரு. இப்ப நம்ம உலகத்தின் வாழ்க்கையில எல்லாரும் என்ன நினைச்சாங்க? அவர் தோத்து போயிட்டாரு. அவ்வளவுதான். இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு அதை பயன்படுத்துறதுக்கு முடியல. நம்ம எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? இவ்வளவு கேவலமா இருக்காரு. இப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சு என்ன செய்யறாத விரோதப்படுத்தல அப்படின்னு. இன்னொரு நாள் வந்து சண்டே இல்லாம வாரத்துக்கு இன்னொரு நாட்கள்ல 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம் நடக்குது. என்ன மீட்டர்? 400 மீட்டர் ரன்னிங் நடக்குது. அதுக்கு இவர் வந்து 100 மீட்டர் தான் ஓட்டத்துக்கு பயிற்சி எடுத்திருக்காரு. எவ்வளவு ஓட்டத்துக்குன்னா 100 மீட்டர் ஓட்டத்துக்கான பயிற்சி மட்டும்தான் இவர் எடுத்திருக்காரு. அதுக்கு என்ன சான்ஸ் கிடைச்சுன்னா 400 மீட்டர். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனா வந்து ட்ரெயின் பண்ணிட்டு உள்ள போறாரு. ஆனா அந்த போட்டியில ஜெயிக்கிறாரு. முதலிடம் வராரு. உலகத்தில் எல்லா இடத்துலேருந்து வந்து அத்தனை வீரர்களை தாண்டி முதலிடம் வந்தது இல்லாம 47.6 செகண்ட்ஸ்ல ஓடி முடிச்சு அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு அவர் கிரியேட் பண்ணாரு. அந்த ரெக்கார்டு 35 இயர்ஸ்க்கு யாராலுமே பிரேக் பண்ண முடியாது. அவர் வச்ச ரெக்கார்டு அடுத்த ஒரு 35 வருஷம் யாருமே அந்த ரெக்கார்டு செய்யல, பிரேக் பண்ணாரு. அவ்வளோ